போல் விளங்கும் எங்களின் கிராம கொடி வேரூன்றி விருச்சமாகும் மக்களின் வாழ்வின் செடி வெண்ணிலா போல் விளங்கும் எங்களின் கிராம கொடி வேரூன்றி விருச்சமாகும் மக்களின் வாழ்வின் செடி வாடாமல் மலரும் வாழ்வின் நம்பிக்கை கிராமத்தின் பெருமை இது கட்டுவன் மக்களின் ஒற்றுமை காண நாச்சிமார் துணை இருக்கு நாச்சிமார் துணை இருக்கு நாச்சிமார் துணை இருக்கு எங்கள் நாச்சிமார் துணை இருக்கு வெண்ணிலா போல் விளங்கும் எங்களின் கிராம கொடி வேரூன்றி விருச்சமாகும் மக்களின் வாழ்வின் செடி வெண்ணிலா போல் விளங்கும் எங்களின் கிராம கொடி வேரூன்றி விருச்சமாகும் மக்களின் வாழ்வின் செடி பசுமை நீலம் நம் தாயாகி பாசமும் காதலும் தந்தாள் வயலில் விளையும் நெல் வாசல் எங்கள் குழந்தைகள் விளையாடும் மண்டபம் உழைப்பாளி நெஞ்சம் உறவுகளின் பந்தம் இந்த கொடி சொல்லும் நம் பூமிதான் சொந்தம் உழைப்பாளி நெஞ்சம் உறவுகளின் பந்தம் இந்த கொடி சொல்லும் நம் பூமிதான் சொந்தம் காலை பொழுதின் குரல் கிளிகள் பாடும் இசை மழை துளிகள் விழ நீளம் கொண்டாடும் வண்ணம் வானம் கையில் வர நம் கனவுகள் விரைகின்றன இந்த கொடியினை ஏற்றிடுவோம் நம் நம்பிக்கைக்கு நிரூபணம் ஏற்றுவா ஏற்றுவா நம் கிராமத்தின் கொடியை எல்லோரின் நெஞ்சிலும் உயர்த்துவோம் இதையை ஒற்றுமை உழைப்பு மரபு நம் அடையாளம் கிராமத்தின் கொடி நம் உணர்வின் விளக்கம் ஏற்றுவா ஏற்றுவா நம் கிராமத்தின் கொடியை எல்லோரின் நெஞ்சிலும் உயர்த்துவோம் இதையே ஒற்றுமை உழைப்பு மரபு நம் அடையாளம் கிராமத்தின் கொடி நம் உணர்வின் விளக்கம் வெண்ணிலா போல் விளங்கும் எங்களின் கிராம கொடி வேரூன்றி விருச்சமாகும் மக்களின் வாழ்வின் செடி வெண்ணிலா போல் விளங்கும் எங்களின் கிராம கொடி வேரூன்றி விருச்சமாகும் மக்களின் வாழ்வின் செடி வாடாமல் மலரும் வாழ்வின் நம்பிக்கை கிராமத்தின் பெருமை இது கட்டுவன் மக்களின் ஒற்றுமை காண நாச்சிமார் துணை இருக்கு நாச்சிமார் துணை இருக்கு நித்யபுஷ்டாம் ஜெகதீஷனேயம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் த்வாமி கோபல்பேந்திரியம் விக்னேஸ்வர அஞ்சனா சந்துஷ்ட எந்தாந்தாரியாமி இந்தஸ்தோ மகாலிக் அஞ்சனா சந்துஷ்ட கல்த்ராம் குங்குமம் பிலேபஜாமி பிரதிஷ்டதி வல்லபாம் பாகமேன விக்னேஸ்வர கண்ணில் வந்து கும்பிட்டு அபிஷேகம் நடக்கும்போது பார்க்கணும்
गजाननं चन्द्रसमानवर्णं स्वदन्तभाषाङ्कुशगट्टगानीं हस्तेर्ददां कमलासनस्थं विघ्नेश्वरं नौमि सदा प्रसन्नम्। गणपति 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 आलयवा गणपति 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 आलयवा गणपति गुणपति गजपति ममपति बलपति सुरपति बालयवा गणपति गुणपति गजपति ममपति भवति सुरपति बालयवां गणपति बाल गणपति गंभीर गणपति ज्ञान गणपति नर्तन गणपति गणपति बाल गणपति गंभीर गणपति ज्ञान गणपति नर्तन गणपति 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 बालयवां गणपति गुणपति गजपति ममपति परपति सुरपति बालयवां वरपति सुरपति बालयवां सिद्धि विनायक मूर्ति के जय। தெளிவான உச்சரிப்பும் தெளிவான குரலில் மாத்தி சூடியவர்களுக்கு சென்ற ஜெயச்சந்திரன் மன்னிக்கவும் உதயனுடன் அஸ்மிதா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நேர்வாக சிவசின்னங்கள் தொடர்பான பேச்சினை வழங்குவதற்காக ஜெயச்சந்திரன் அக்ஷயா. நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் சிவசின்னங்கள். சிவசின்னங்கள் ஒரு திராக்கம் என்பன சிவசின்னமாகும். குற்றமற்ற பசுவின் சாணத்தை உலர்த்தி தூய்மையான குறிக்கும் அடையாளங்கள் சிவசின்னங்கள் எனப்படும். அவை திருநீறு ஒழுத்திராக்கமாகும். சிவசின்னங்களை அணிவது சைவர்களாகிய அவருக்கு அடையாளமாகும். சிவசின்னங்கள் தீமைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றன. குற்றமற்ற பசுவின் சாணத்தை உலர்த்தி நெருப்பிலே சுடுவதனால் உண்டாகும் நீரே தூய நீராகும். வடக்கு அல்லது கிழக்கு பக்கமாக நின்று வலது கையின் நடுமூன்று விரல்களாக கீழே சிந்தாமல் திருநீற்றை நெற்றியில் அணிய வேண்டும். திருநீற்றை அணியும் போது சிவசிவ மனதால் இறைவனை தியானிக்க வேண்டும். நன்றி. பேச்சினை வழங்கி சென்ற ஜெயச்சந்திரன் அக்ஷயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக பேச்சு சரியை தொண்டு தொடர்பாக மஹிந்தகுமார் அபிஷனா. நான்
புதியர் மஹிந்தகுமார் அபிஷன்னா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக கனிஷ்டன் நிலக்சினா அவர்களுடைய தேவாரம் இடம்பெறும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாய்காலம் ஒன்னில் நல்ல கவிக்கு ஜாதுமார் குறைவில்லை ஒன்னில் நல்ல கரு ஜாதுமார் குறைவில்லை கண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்த கையிருந்ததே ஆதியாய் நடுவுமாகி அளவில்லாய் அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி சோதியாய் நிற்கும் வெள்ளை பொது நடம் போத்தி போத்தி திருச்சி சம்பளம். கனிஷ்டன் நிலக்சினா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக முகுந்தன் எஸ்பிக் அவர்களுடைய திருக்குறள் இடம்பெறும். சிறிய வயதிலே துறையிலே மிகவும் அழகாக இவ்வளவு திருக்குறள்களை மனனம் செய்து பாடியுள்ளார். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கோஷங்களை வழங்குமாறு நன்றி. ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் சக மாணவர்களே அனைவருக்கும் என்னின் நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக் கொண்ட விடயம் அன்பே சிவம். அன்பும் சிவமும் வேறு வேறல்ல, அன்பே சிவம். வாக்காலும் மனதாலும் மனிதற்கரிய பரம்பொருளை உணர்த்தும் சிறந்த மார்க்கமே அன்பாகும். இதனையே திருமூலர் பெருமான் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர். அன்பே சிவமாவதற்கு அறிவிலர், அன்பே சிவமாவதற்கு அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என திருமந்திரத்தில் அன்பும் தெய்வமும் இரண்டு என்று கூறுவது அறியாமை. அன்புதான் தெய்வம் என்ற உண்மையை ஒருவரும் அறிவதில்லை. அவ்வாறு அன்பும்
தெய்வமும் ஒன்று என்ற உண்மையை அறிந்தவர்கள் அன்பிலேயே தெய்வத்தினை கண்டு அந்த பேரின்பத்தில் நிலை நிற்பர். நாம் தாய் தந்தையாரிடம் காட்டும் அன்பு பாசம் என்றும் நாயகன் நாயகிகளிடம் கொண்டுள்ள அன்பு காதல் என்றும் ஆண்டவன் அடியார்களுக்கு காட்டும் அன்பு பாசம் என பலவாறாக கூறப்படுகிறது. அன்பே சிவம் என்பதன் பொருள் மனிதனுக்குள் இருக்கும் அன்பு பாசம் கருணை போன்ற உணர்ச்சியை குறிக்கிறது. இவ்வுலகில் இறைவன் உள்ளார் என்று சாதிப்போரும் உள்ளனர், இறைவன் இல்லை என்று சாதிப்போரும் உள்ளனர். கடவுளை நம்பினால் கைவிடப்படார். அன்பே சிவம் என்பது நம் முன்னோர்கள் கூறிய அருள் வாக்காகும். இறைவனின் தோற்றங்களும் பெயர்களும் பல உள்ளன. அதுபோல அன்பும் பல வகை தோற்றங்களும் பெயர்களும் கொண்டுள்ளது. நன்றி. அன்புதான் அனைத்தும், அன்பிலே இறைவன் குடிகொண்டுள்ளான் என அழகாக பேசித்தந்த தவேந்திரன் தசாங்கினி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக பேச்சு உதயருடன் அனன்யா. நான் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் நவராத்திரி. நவராத்திரி ஒரு சக்தி விரதமாகும். இது புரட்டாதி மாதத்தில் கொண்டாடப்படும். இவ்விரதம் 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படும். முதல் 3 நாட்களும் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்களும் இலக்குமியையும், இறுதி 3 நாட்களும் சரஸ்வதியையும் நினைவுபடுத்தப்படும். இறுதி 10ஆம் நாள் விஜயதசமியாகும். விஜயதசமி அன்று ஆலயங்களில் மானம்பூ திருவிழா கொண்டாடப்படும். நன்றி. நவராத்திரி தொடர்பாக பேசி சென்ற உதயகுமார் அனன்யா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக ராஜேந்திரன் கேசவி அவர்களுடைய பேச்சு இடம்பெறும். திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் சீர்காழியும் ஊரில் சிவபாத விந்தியருக்கும் பாவி அம்மையாருக்கும் திருஞான சம்பந்தர் பிறந்தார். அவருக்கு அம்மா அப்பா வைத்த வேறாளுடைய பிள்ளை. ஒரு நாள் அவருடைய அப்பாவும் அவரும் கோயிலுக்கு சென்றனர். அப்பா குளத்துக்கு குளிக்க சென்றார். குழந்தையை குளக்கரையில் நிறுத்திவிட்டு அப்பா குளிக்க சென்றார். சிறிது நேரமாகிவிட்டும் அப்பாவை காணாமல் குழந்தை அழுதது. அதை கண்டு சிவபெருமானும் உமாதேவியாரும் அவர் முன் தோன்றி அவருக்கு ஞானம் கொடுத்தார். அவருக்கு ஞானம் பெற்றார். சிறிது நேரமாகி அவருடைய அப்பா அவருக்கு பாடுவது என கேட்க திருஞான சம்பந்தர் வானத்தை காட்டி தோடுடைய சவியன் விளையாடியோர் தூவன் மதிசூடி காட்டுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கவன் அவருடைய மலரானுனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பெருமாளுடைய பொம்மானிகள் நன்றே. 3 வயதிலேயே தேவாரத்தை திருஞான சம்பந்தர் பாடுகிறார். நன்றி. பேசி சென்ற ராஜேந்திரன் கேசவி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக பாடல் இடம்பெறும். பாடலை வழங்குவதற்காக முருகதாஸ் சுவிட்சனர். தென்றலில் மட்டெடுத்தோம் தேர்தமிழில் சொல்லெடுத்தோம் தவியே உனை நினைத்தோம் உன்னருளை பெறுவதற்கு. தென்றலில் மட்டெடுத்தோம் தேர்தமிழில் சொல்லெடுத்தோம் தவியே உனை நினைத்தோம் உன்னருளை பெறுவதற்கு. தென்றலில் மட்டெடுத்தோம் தேர்தமிழில் சொல்லெடுத்தோம் மாகா
பாடலை வழங்கி சென்ற உங்கள் முன்னிலை பேச எடுத்துக்கொண்டவர்களே ஆலய வழிபாடு. கடவுள் எங்கு நிறைந்திருக்கிறார். கடவுளை நாம் வீட்டிலும் வழிபடலாம், ஆலயத்திலும் வழிபடலாம். எனினும் ஆலயங்களுக்கு சாலம் நன்று என்று முன்னோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வழிபட வேண்டும். ஆலய புனிதமான இடம். அங்கு செல்லும் போது நாம் புனிதமாக செல்ல வேண்டும். ஆலயம் செல்லும் போது நீராடி தோய்த்து உலர்ந்த ஆடை அணிந்து திருநீறு தரித்து இறை சிந்தனையுடன் செல்ல வேண்டும். கைகால் கழுவி முதலில் கோபுரத்தை வணங்க வேண்டும். சிவநாமங்களை உச்சரித்தபடி உள்ளே சென்று முதலில் விக்னேஸ்வரரை வழிபட வேண்டும். பின் மூலவரை வணங்க வேண்டும். அதன் பின்னர் பரிவார தெய்வங்களை முறைப்படி வணங்க வேண்டும். இறுதியாக சண்டேஸ்வரரை வணங்கி சிவதரிசன பலனை தருமாறு பிரார்த்திக்க வேண்டும். ஜெயச்சந்திரன் நிஷான் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக ஆத்திசூடி முகுந்தன் தர்ஷித் வழங்கி சென்ற முகுந்தன் தர்ஷித் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக பவேந்திரன் கவிதன் அவர்களுடைய பேச்சு இடம்பெறும். அனைவருக்கும் என் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக் கொண்டவுடைய கணவரே. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மூன்ற மகன் கணபதியின் சகோதரன் முருகனாவர். கணபதியின் வாகனம் மெலியாகும். பாடங்களை எழுதுவதற்கு முன் பிள்ளையார் சொல்லிட்டு எழுதுவது வழக்கம். ஆவணி மாதத்தில் வரும் பிள்ளையார் சதுர்த்தியாண்டு பிள்ளையாரை வழிபடுவது சிறப்பானதாகும். பிள்ளையாருக்கு பிடித்த உணவு மோடகம், லட்டு, கொழுக்கட்டை, அவல் என்பன ஆகும். பிள்ளையாரின் மறுபெயர்கள் விக்னேஸ்வரர், தொப்பையப்பன், ஐங்கரன் என்று பல பெயர்கள் உண்டு. தொப்பை வயிறு உடையதால் தொப்பையப்பன் என்றும், 5 கரங்கள் உடையதால் ஐங்கரன் என்றும், விக்கினங்களை தீர்ப்பதால் விக்னேஸ்வரர் என்றும் இவர் போற்றப்படுகிறார். ஆற்றங்கரை ஓரத்திலும் நடந்து நிழலிலும் ஆலயங்களிலும் இவரை வைத்து வழிபடுவார்கள். நன்றி. பேச்சினை வழங்கி சென்ற தமிழர் முகிதன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக உதயரூபன் அபிஷாலினி அவர்களுடைய பேச்சு இடம்பெறும். உதயரூபன் அபிஷாலினி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக குழுப்பாடலிடம் வரும். குழுப்பாடல்களை இசைப்பதற்காக பாடல் குழுவினரை அழைக்கிறார். சர்வின் அவர்களுடைய தேவாரம் இடம்பெறும். படி
நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக குழப்பாடல். கண்வள
அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக முருகதாஸ் யதுகுணா அவருடைய தேவாரம்
அம்பலம் அலங்காரத்தின் சிறப்பு நிகழ்வுகளாக கலை நிகழ்வுகளை இந்த ஆலய அலங்காரர்கள் உணவு செய்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தின் ஊடாக காலம் காலமாக அனைத்து கிராமம் சார்ந்த முன்னேற்ற விழுமியங்கள் எல்லாம் அந்த காலத்திலிருந்து ஆலயத்தின் ஊடாகத்தான் எல்லாமே நடைபெற்றது. மீண்டும் அந்த நிலை வர வேண்டும். அந்த வகையில் கலை நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, சமூக நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஆலயத்தின் ஊடாக அதை செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்தந்த ஆலயத்தினுடைய குலதெய்வமாக இருக்கின்ற இறை அருள் எங்களுக்கும் எங்களது இளம் சமுதாயத்திற்கும் நிச்சயம் கிட்டும் என்பதில் எந்த ஐயமில்லை. இறைவனுடைய கண் பார்வையிலே நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை தரும் என்பதில் எந்தவித ஐயமில்லை. அதே போல இந்த கடுவன் ஆட்சிமார் அம்பிகையுடைய ஆலய அலங்காரர்களாக இவ்வாறான கலை நிகழ்வு, அது மட்டுமல்லாமல் அமுத சுரபி மண்டபத்திற்காக விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் அதெல்லாம் பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அதே போன்று அந்த நிகழ்வுகளிலே அனைத்து இளைஞர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஒற்றுமையாக எங்களுடைய கிராம முன்னேற்றத்திற்காகவும் இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுபடுகிறோம். இளைஞர்கள் தான் நாளை தலைவர்கள். அந்த வகையிலே அவர்களை இறை வழிபாட்டின் மூலமாக ஒரு பண்பாடு மிக்க கலாச்சாரங்களோடு மிக்க உயர்ந்த சமுதாயத்தை கட்டியெழுப்புவது எங்கள் எல்லோருடைய கடமை.
வழங்கி அனைத்து சிறார்களுக்கும் எல்லா நல்ல நாட்சிமார்களுக்கும் ஒருவரோடு சேர்ந்த பெருவரும் கிடைக்கிறார்கள் எதுவும் பல்வேறு நிகழ்வுகளை இந்த ஆலயத்தின் ஊடாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு சமூக தொண்டுகளை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு உங்கள் எல்லோருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் நித்தியம் லோகா சமஸ்தா சமஸ்த மங்களான சந்தை இன்றைய சூழ எல்லோரும் பார்வையிடுவதையே ஐயப்பதாசிய குருக்களையாளர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த 10 நாட்களும் நமது அம்மாவை அலங்கரித்து அம்மாவிற்கு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்த எமது உற்சவ கால பிரதம குருக்கள் திரு ஐயப்பதாச ஐயனா அவர்களை அன்புடன் அழைக்கின்ற கௌரவத்தினை பெறுவதற்காக இந்த கௌரவத்தினை வழங்கி கௌரவிக்குமாறு நாச்சிமார் ஆலயத்தின் நிர்வாக தலைவர் மதுசூதனன் அவர்களையும் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களையும் அன்பாக அழைக்கிறது. அடுத்ததாக நூறு புள்ளிகளுக்கு மேல் பெற்ற ஜெயச்சந்திரன் டிஷான். अनुग्रह कृपा गणाक्षर बल सिद्धिरस्तु. சித்தி புள்ளியடைந்த ஜெயச்சந்திரன் அக்ஷயா, மகிழகுமார் அபிஷனா பரிசுகள் வழங்கிய பஜீவன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு கவேந்திரன் பிரசாந்தி
திருமதி தேவி அவர்கள்
நன்றி. அதற்கான கௌரவத்தினை மத அதிபர் அசலுக்குள்ள இதற்கான கௌரவத்தை மரக்கடைப்பட்ட இயந்திரம் ஒன்றும் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அத்துடன் பால் நெறி உள்ளிட்ட பூஜை பொருட்களை கொண்டு வந்து இந்த 10 நாட்களும் அன்பால் சிறப்பாக இந்த வீதி விளம்பர அருள்வாளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த இனிய தருணத்தினர் நாளைய தினம் சங்காலத்தில் இடம்பெறும் 10 மணி அளவில் ஆரம்பமாக அனைத்து அடியவர்களும் உரிய நேரத்தில் வந்து கலந்து கொண்டு அன்பான நரவாசியை பெற்று இனிதே இந்த உற்சவ காலத்தை எவ்வித சங்கடங்களும் இன்றி நுழைவுற அருள்வாளித்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எமது ஆலயத்தில் நீண்ட காலமாக தூய்மை பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி ரமணி அவர்களை அன்பாக அழைக்கின்ற அவர்களுக்கான கௌரவத்தை பெற்றுள்ளனர்.